அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யா ஹாஸ்பிட்டலில் அருணாச்சலத்துக்கு கூட இருக்கிறாரு. அப்போது ஒருத்தர் பிளட் குரூப் பற்றி பேசுகிறாரு. அப்போ தான் ரஞ்சித்தோட பிளட் குரூப் பற்றின விஷயம் சூர்யாவுக்கு யோசனைக்கு வருது. உடனே சூர்யா யோசிக்கிறாரு, இந்த விஷயத்த சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்புறம் சூர்யா பிளட் சாம்பிள் எடுக்க வந்த போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போ அந்த போலீஸ் ரஞ்சித் குடிச்சிருந்தது, பிளட் சாம்பிள் எடுக்காமல் போனது, ரஞ்சித் தனியாக பிளட் சாம்பிள் எடுத்து கொடுத்தது எல்லா விஷயத்தையும் சூர்யா கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ சூர்யா போய்ட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு பிளட் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு நர்ஸை கூப்பிட்டுட்டு சூர்யா ரஞ்சித் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதும் ரஞ்சித்தோட அப்பா அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பிளட் டொனேட் பண்ணுவோம், அதனால் ரஞ்சித்தோட பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரஞ்சித்துக்கு ஒரே ஷாக்கு. இப்போ சூர்யாவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ரஞ்சித்தால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பிளட் சாம்பிளை கொடுத்துட்டாரு. சூர்யாவும் அதை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா சுரேகாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்காக ஹரிதா வீட்டுக்கு வராங்க. அப்போ சூர்யாவும் நந்தினியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நந்தினி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, கோவப்படாமல் எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, அப்பாக்காகவா இந்த கல்யாண வேலையை நான் சந்தோஷமாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சூர்யா யோசிக்கிறாரு, பிளட் சாம்பிள் வர வரைக்கும் இந்த கல்யாண வேலையை அமைதியாக பார்ப்போம், எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் நந்தினியும் யோசிக்கிறாங்க, கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ளே எப்படியோ ரஞ்சித்தை மாட்டி விடலான்னு பார்த்தா முடியாது போலியே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது நந்தினியும் சூர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ரஞ்சித்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இறங்கியிருக்கிறாங்க. இது எவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.